திருப்பாவை மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல்களாக நாம் படித்து வரும்போது நம் வாழ்க்கையில் நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். ஆண்டாள் நாச்சியார் திருமாலை நினைத்து, அதாவது விஷ்ணுவை நினைத்து இந்த பாடல் ஒவ்வொரு நாளும் சரியான முறையில் விரதம் இருந்து பாடி வந்ததால் கடைசியில் எம்பெருமான் இறைவனையே மணாளனாக ஏற்றுக்கொண்டாள். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பாடல்தான் திருப்பாவை. இந்த திருப்பாவையை நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தையும் எப்பேற்பட்ட காரியங்களையும் வெற்றி கொள்வதற்கு நீங்கள் சரியான முறையில் விரதம் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலை படித்து வாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் வெற்றி அடைய முடியும். இதற்கு எவ்வாறு விரதம் இருக்க வேண்டுமெனில், தினந்தோறும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சரியாக 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள் செய்வது ரொம்பவும் விசேஷம். அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் 4:30 மணியிலிருந்து சூரிய உதயத்திற்குள் நீங்கள் எழுந்து வீட்டில் வாசலில் கோலம் இட்டு பூஜை அறையில் அழகாக தீபமேற்றி நீங்கள் சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து இந்த பாடலை தினந்தோறும் படித்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வசந்தங்களும் கட்டாயம் பிறக்கப்பெறும். இந்த பாடலுக்கு உண்டான வரிகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது.